ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு டாபிக் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வரும். நெகட்டிவ் தாட்ஸ் மீன்ஸ் நெகட்டிவாக நிறைய பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கா, அப்படி என்னத்தான் ஸ்டிச் பண்ணுவா, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, கடை வச்சு நிறைய கிளாத்ஸ் எல்லாம் பேக்காக அடுக்கி வச்சு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க ஓரளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட்ஸ் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. நானே கண்கூடாக அதை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சங்கடமான அந்த நிலையை நான் எப்படி மேனேஜ் பண்ணி வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க நான் வீடுங்கிறதுனால நமக்கு நல்லா போட்டு பார்த்து நான் ப்ளவுஸ் கொண்டு போகலாம். ஸோ கடையிலையும் போட்டு பார்க்கலாம். ஆனால் நமக்கு சிங்கிள் ரூம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இல்லையா? ஸோ போட்டு பார்த்து கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்தாங்க. 2 மாதம் கழித்து ப்ளவுஸ் இப்போ இப்படி பாருங்கள், ரொம்ப கீழே இறங்குது, ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படி தைச்சிட்டிங்க அப்படி கேட்குறாங்க. ப்ளவுஸ் போட்டப்போ நல்லா இருந்துச்சா, நல்லா சூப்பர் ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்க. ஒரு 2 மாதம் கழித்து இப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஸோ நான் அதையும் எதுவுமே சொல்லலை. அப்படியா, கொடுங்க, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டக்கு பிடிச்சி எனக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி அவங்க நம்மக்கிட்ட நம்ம தைக்கிறோம், நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, ஓகே நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தவங்க கிட்ட அவன் நல்லாவே தைக்க மாட்டான், இப்படி தைச்சி கொடுத்துருக்கான் எனக்கு பாருங்க அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலமைய நம்ம வீட்டில் வச்சு அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த வில்லேஜுக்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே அப்படி தானே இருக்கும். ஒரு கடைங்கும்போது ஏகப்பட்ட பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, ப்ளவுஸ்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது குறிப்பிட்ட ஊரில் இருக்கும்போது அந்த ஊர்க்காரங்க மட்டும்தானே கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே இப்படி சொன்னால் அப்புறம் நமக்கு எப்படி ஆர்டர் வரும்? ஸோ நான் எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்கிறது, அவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் டேரெக்டாக என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரியெல்லாம் விஷயத்த கேட்டுட்டு நான் இப்படி சொல்லிட்டாங்களே, நான் நல்லா தைக்கலையா, எதுவுமே நான் நினைக்கல. நான் என் பாட்டுக்கு தைச்சிட்டே தான் இருந்தேன். நான் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணி ரெடிமேட் ப்ளவுஸ் சேல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு முயற்சி நான் செஞ்சேன். பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது கூட ரெடிமேட் ப்ளவுஸ் தான். 30 to ஒரு 40 சைஸ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோன்னா ஆல்டர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் ஒரு 4 ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் டைம் சேல் பண்ணேன். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நிறைய பீஸ் வாங்கிட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம்தான் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டைலரிங் ஃபீல்டு புதுசு தான். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, ஸ்டார்டிங் தான். ஆனால் நீட்டாக தைப்பேன். கஸ்டமர் போட்டு பார்த்து அவங்க எப்படி, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தைச்சி கொடுத்தேன். அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது நமக்கு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதை தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இது வரைக்குமே எங்கள் வீட்லேயும் சரி, நானும் சரி, நான் அதை நான் ஃபேஸ் பண்ணலை. இப்படி ஆயிடுச்சே, மிஸ் ஆயிடுச்சே, சைஸ் அதாவது
ஹைட்டு அந்த மாதிரி குறைச்சிட்டோமோ ஏற்றிட்டோமோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, நீட்டாக தான் தைச்சிருந்தேன். ஸோ நமக்கு வந்து இதோடைய சார்ஜும் வந்து நம்ம கம்மியாக தான் வாங்குவோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த வாடகை செலவு இல்லை, கரண்ட் பில் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுவோம், இல்லை பெடல் மிஷின்லேயே நம்ம பவர் போட்டிருப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம கடையில் வாங்குறத விட 50 ருப்பீஸ் அளவுக்கு நான் கம்மியாக தான் வாங்குகிறேன். ஸோ நார்மல் ப்ளவுஸுக்கு 100, லைனிங் ப்ளவுஸ் 200, 300 இதுக்குள்ளே தான். ஸோ லைனிங் எல்லாம் போட்டு கொடுத்து 300, ஃபால்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அடித்து கொடுத்து 350, 380 இந்த மாதிரி தான் வந்து நான் வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா கம்மியாக வாங்குறதுனால குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம். ஸோ கம்மியாக வாங்குறதுனால அந்த மாதிரி எண்ணம் வந்து யாருமே எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கிராமப்புற சைடு அப்படிங்கிறதுனால நமக்கு 100 to 200 வரதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் எதையுமே கண்டுக்காதீங்க. அடுத்தவங்க ஆர்டர்ஸ் வரலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே வந்து நீங்கள் நிறைய ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து தைச்சி போட்டுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். ஸ்பீடு வர வர நீங்கள் போடுறத பார்த்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் போடுற அந்த ப்ளவுஸோட டிசைன்ஸ் அதெல்லாம் பார்த்து அடுத்தவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு இவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்களே, இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எதுக்குமே வந்து இவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாமல் நல்லா சூப்பராக ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா டைலரிங் பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது கடை வைக்கும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, நம்மளுடைய இஷ்டம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். வீட்டு வேலையும் பார்த்துட்டு, குழந்தைங்க இருக்காங்க, குழந்தையும் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 3 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு அதுவே இப்போதைக்கு ஓகேவாக தான் இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். ஓகேங்களா? அந்த ஸ்பீடு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆர்டர்ஸும் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவான தாட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஆனால் என்னென்னமோ சொல்லி லாஸ்ட்டுக்கு வீடியோவே ஃபுல் லென்த்தாக வந்துருச்சு. ஸோ வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். வீட்டில் தானே இருக்கோம், சோம்பேறித்தனமாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் நல்லா தலை சீவாமல் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நல்லா சூப்பராக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக உட்காந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.